வெயில் தாங்க முடியல, அந்த ஃபேனை போடுப்பா. ஓ சீலிங்கே கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா? அப்ப தள்ளி உட்காரண்டா. காலகட்டல சாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். டீ போடுப்பா. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? மீடியமா. மீடியம்னா தமிழ் மீடியத்திலே போடு. டீயாவது தமிழ்ல இருக்கட்டும். என்ன நக்கலா? என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க? ஏண்டா 10 மில்லி பால் 15 மில்லி டிகாக்ஷன், ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை, இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து. இதுக்கு என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அலட்டிக்கிறீங்க. டீயா போடுறா. யார் காசு தருவா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. யார் அக்கவுண்ட்ல? இந்த இன்ஜினியர் அக்கவுண்ட்ல வையேன். ஐயோ காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுக்குறாக்கீங்க. கள்ளிச்சாமி நீ தான்ப்பா இவனுங்கெல்லாம் கவனிச்சுக்கணும். நல்லுச்சாமியா? நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரா கல்லுச்சாமி? ஐயா உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுடா. நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு. நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கதே அதிசயம் தானே. அது என்னடா ரோட்ல இன்னொரு அதிசயம்? பூமியில இருந்து சாமி வந்துச்சு. பூமிக்குள்ள இருந்து சாமியா? ஆமா. எங்க காமி? அங்க பாரு. எங்க? அட பாவிகளா, ஏண்டா அதுக்கு பொட்டு பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா. பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது. அது நம்ம சாமியாருங்க. சாமியார் இல்லடா, போலீஸ் சாமியாருங்க. டேய், இவனுக்கு காசுக்காக சாமிகளை உருவாக்குவானுடா, நம்பி ஏமாந்துறாதீங்கடா. சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு. வாடா வா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஒட்டுறவடா. ஒட்டுறது ஒட்டுறீங்க, நிறைய ஒட்டுகளேண்டா. 4 ஒட்டினா அதுல 2 ஜெராக்ஸ்டா. இதோ பாடுறா, நான் சாமி இல்லைன்னு சொன்னதே இல்லடா. நானும் சாமி கும்பிடுறவன்டா. ஆனா அந்த காலத்து ராஜராஜ சோழன்ல இருந்து சுந்தர பாண்டியன் வரைக்கும் மன்னர்கள் கட்டி வைத்த கோயில்கள் 1000 இருக்குடா. அதுபோக முருகனுக்கு 60 வீடுகள் இருக்குடா. இதை தவிர உங்க வீட்டுல எல்லாம் பூஜை ரூம்கள் இருக்குடா. இங்க இல்லாத தெய்வங்களா தெருவுல முளைச்சு வர போகுது. இப்படி தெருவுக்கு எஸ்டிடி பூத்து மாதிரி சாமிகளை கிளப்பி விட்டீங்கன்னா அப்புறம் சாமிகளோட ஜனத்தொகை நம்ம ஜனத்தையோட அதிகமாயிடாதாடா. அப்புறம் நாடு எப்படா உருப்படும்? நாடு உருப்படுறது இருக்கட்டும், முதல்ல என்ன உருப்பட விடு. இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துருக்கேன். பக்கத்துல பார்க்காம பின்ன கக்கத்துல பார்த்தேன். ஜெயில் வாசல்ல நம்ம மீட் பண்ணி இருக்கிறோம். மரியாதையா வாங்கின கடனை கீழே வச்சுட்டு போ. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். பேங்க்ல லோன் வாங்கணும்னா உனக்குன்னு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும். அது எனக்கும் தெரியும். ஒரு வீட்டை காட்டினா 1 லட்சம் தருவான். ஒரு தோட்டத்தை காட்டினா 2 லட்சம் தருவான். ஒரு துப்பாக்கியை காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான். இப்ப அதை அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா, அடைச்சிட்டு போடா. டேய் டேய் அடைக்கிறேன்டா உன் கடனை. அடைக்கிறேன்டா இப்போ. அடைச்சிட்டேன்டா. என்னடா ஓடுறேன்? நான் சிக்கிடுவேன். யார் நீங்க? நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வரீங்களா? கேப்படா, நீ பாட்டு மூடிட்டு போயிட்ட. குறுக்கு பெட்டல குழியில விழுந்தானா, குரோம் பெட்டல குவியிருந்து எந்திரிச்சு வந்தேன். குஜாலா நடந்துகிட்டு இருக்கிற உன் குறவளைய பிடிக்க. டேய், மரியாதையா கடனை கொடுக்கல அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நீங்க கப்படிக்க வந்து நின்னு கேட்டாலும் என்கிட்ட இப்ப டப்பு இல்ல. டப்பு இல்லையா? ஆமா. டேய், இவனை தப்புங்கடா. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? வேலையே இதாயா? இதோ பாருங்க, 3 நாள்ல உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். கிளம்புங்க. ஒழுங்கா பணத்தை கொடுக்கல ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம். ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாடா? இதோ பாருங்க, உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், ஆனா உங்க அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பணத்தை தரேன், போங்க. கிழிச்ச எப்படா கொடுப்ப? நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே ஃப்ராட் தனம் பண்ண போறேன். அப்படின்னா கொடுத்துருவான். வாங்கடா போலாம். கட்டையை கீழே போடு. முதல்ல என்ன ஃப்ராட் தனம் பண்ணலாம்? சத்தி சத்தி, ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நீ இப்ப என் வீட்டுல இருக்க. என்னமா பாக்குற? நீ அடிபட்டு கிடந்த, நான் அந்த வழியா வந்தேன். நான் தான் உன்னை என் வீட்டு கூட்டி வந்தேன். டாக்டர் வந்து பார்த்தாரு, ஒன்னும் பயப்பட தேவைன்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும் சொன்னாரு. நில்லுங்க. எங்க போறீங்க? இந்த நேரத்துல எங்க போறீங்க? நேத்து வரைக்கும் சைலண்ட் பார்ட்டியா இருந்தவன் இப்ப சவுண்ட் பார்ட்டியா மாறிட்டா. என்கிட்ட சவுண்ட் ரேஸ் பண்றவெல்லாம் வச்சுக்காத. ஐம் நைட் பேர்ட். நான் எங்க வேணா போவேன், எப்ப வேணா வருவேன். அது என்னோட இஷ்டம். அதை கேட்க நீ யார்? நான் யாரா? இது வரைக்கும் நான் யாரோ மாதிரி தான் ஒதுங்கி இருந்தேன். நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்க எதையும் தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன். ஆனா நம்ம வீட்டுல நடக்கிற சம்பவங்களை பார்த்தா உங்க தொழில் மேல எனக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்துருச்சுல்ல? இதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்காத. மேட்டர் தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடுவேன். இப்ப மட்டும் என்னங்க, நீங்க எனக்கு தெரியாம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அதனால தான் நம்ம குழந்தையோட கண்ணு வெள்ளி கண்ணு மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கு.
இதுல ஏதோ தெய்வ குத்தம் இருக்குங்க. ஏய், நான் தெய்வமே இல்லைன்னு சொல்றேன், நீ குத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இது பார், முக்கியமான பிசினஸ் டீல் பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கண்மணி, உன் கண்ணு நேத்து வெள்ளிக்கண்ணு மாதிரி இருந்தது, இப்போ இப்போ பார்த்தா பாம்பு கண்ணு மாதிரி இருக்கு. நேத்துக்கு எனக்கு கண்ணாத்தா கண்ணு, இன்னைக்கு எனக்கு நாகாத்தா கண்ணு. ஆத்தாடியோ, எனக்கு 1000 கண்ணு. என் கண்ணு மாற வேண்டிய விதத்துல மாறி போச்சு, சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து போச்சு. இது தெரியாம உன் புருஷன் போறான், பாவம். காணோம், கண்மலர் இதெல்லாம் வச்சிருந்தேன். கண்மலர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ இங்கே இரு, நான் கண்மலரோட வரேன். என்ன பாக்குற? நான் திடீர்னு எப்படி வந்தேன்னா, நீ கோலத்துல நுழைஞ்சா நான் புள்ளிலேயே நுழைவேன். அது நீ கோடு போட்டா நான் ரோடே போடுவேன். சரி சரி, நீ தேடி வந்தது அந்த ரூம்ல இருக்கு, போ போ. அது உனக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகமே எனக்கு தெரியும். போ போ, போய் பாரு. இனிமே மாந்திரிக மண்டைய உருட்ட வேண்டியதுதான். ஓஹோ, கண்மலரை இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா? நில்லு. எங்க போற? ஆத்தாவை பார்க்க போறேன். நல்லவங்க ஆத்தாவை தேடி போக வேண்டாம், ஆத்தாவே அவங்கள தேடி வருவா. அந்த பாவிங்களை பார்க்கணும். பாவிகளை பாளையத்தம்மன் பாத்துக்குவா, அவங்கள சாகடிக்கணும். சம்ஹாரத்தை சமயபுரத்தா பாத்துக்குவா, அந்த மாந்திரிகனை அழிக்கணும். அத மதுரைக்காரி பாத்துக்குவா, கண்மலரை எடுக்கணும். அத கண்ணபுரத்தா பாத்துக்குவா. இப்படி எல்லாம் பேசுறியே, நீ யாரு? நானா? இதுக்கு பதில் நீதான் பாத்துக்கணும். பாத்துக்க பாத்துக்க, நீ என்ன பைத்தியமாக்கிட்டு போறாளே. இந்த பாவி மக யாரு? என்ன பிரதர், நீ சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல பார்த்தா ஏதோ ஒரு சீக்கிரட்டை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மேஜிக் பார்ட்டி மந்திரமூர்த்தி கண்ணை பத்தி ஒரு மேட்டர் சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். என்ன சொன்னா? கோட்டை மாரியம்மன் கோயில இருந்து நான் அடிச்சுட்டு வந்த கண்மலர் காணாம போயிடுச்சு. அது இப்ப கண்மணி கிட்ட இருக்குன்னு அந்த ஆள் சொல்றான். இதுக்கே கன்ஃபியூஸ் ஆகுற? அந்த கழுதையை கூப்பிட்டு 4 தட்டு தட்டினா உண்மையை சொல்லிட்டு போறா. இப்ப பாரு. கண்மணி, 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 கண்மலரை எங்க ஒழிச்சு வச்சிருக்க? ஏன் இப்படி சொல்ற? என்னாச்சு? கோட்டை மாரியம்மன் கண்மலர் வீட்டு செவுத்துல எப்படி வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? என் பேரு கண்ணாத்தா. எனக்கு தேகமெல்லாம் கண்ணு, இந்த தேசமெல்லாம் கண்ணு, மண்ணெல்லாம் கண்ணு, வேப்ப மரம் எல்லாம் கண்ணு. எனக்கு 1000 கண்ணு. சோவத்தல கண்ணா?
என்ன சொல்றீங்க? கனவுதான் கண்டீங்களா? இல்ல, என் கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். அவ்வளவு பெரிய சோத்துல பிரம்மாண்டமான கண்ணு. இப்ப நினைச்சா கூட ஒரே நடுக்கமா இருக்கு. என் பொண்ணுக்கு சக்தி இருக்கு நீ சொன்னப்ப நான் நம்பல. ஆனா இப்போ அந்த கண்ணை பார்த்து ஆடி போய் இருக்கிறாங்க. பில்லி சூன்யமா இருக்குமோன்னு பீதியில இருக்கிறாங்க. குட்டி சாத்தானோ கொம்பேறி முக்கனோ ஏதோ ஒரு கன்றாவியை ஏவி விடுங்க. என் சக்திக்கு எதிர் சக்தியா? உடனே குழந்தைய தீர்த்து கட்டுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மத்ததுன்னா இந்த அடக்கம் பண்ற செலவி. பார்ட்னர், என் குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி அதை தீர்த்து கட்டுறது? குழந்தைய கொன்னுட்டா சக்தி தன்னால போயிடும். அப்படின்னா அதுக்கு நாளைக்கே நாள் குறிச்சிடுறேன். யோ யோ கணக்கு, கண்ணம் கிழிஞ்சிட போகுது. ஏன் இப்படி கணத்துல போட்டுக்கிற? நானாவது கன்னத்துல போட்டுக்கிறேன். இனியே வேற ஒருத்தன் பாத்துருந்தான்னா குபீர்னு படுத்து அம்மாவை சுத்தி அங்க பிரதர்ஷனமே பண்ணிருப்பான். மஞ்ச புடவை, மங்காத்தா பொட்டு, அடாடாடா கையில தீச்சட்டியும் வேப்பல கொத்தியும் கொடுத்துட்டா உடனே குரூப் டான்ஸ் தான். அப்படின்னு பாடி இருப்பாங்க. ஆனா நீ சொல்றது என்னமோ சரிதாயா. வேர்ல்டுல இத்தனை கண்ட்ரி இருக்கு, எவனாவது சாமி முன்னால டான்ஸ் ஆடுறானா? நம்மால ஒருத்தன் தாயா சாமி முன்னாலே ஆடுவான், சாவலே ஆடுவான். அது மட்டுமா, கும்பிட்டுக்கிட்டு ஆடுறான். சரி சிஸ்டர், இது என்ன கெட்டப்? எல்லாம் ஒரு செட்டப் தான். மந்திரமூர்த்தி என்ன சொன்னாரு? அந்த குட்டி பிசாச கொல்ல சொன்னார்ல. பூவாத்தா மாதிரி பேசுற அவளை பெத்த ஆத்தாவை வச்சு கொல்ல போறேன். எப்படி? ராஜேஸ்வரி, நீங்களா? இது வேஷம் இல்லம்மா. கோட்டை மாரியம்மனுக்கு நான் விரதம் இருக்கேன். இது நாகாத்தம்மன் கோயில்ல ஊத்துன கூழ். இத கொண்டு போய் உன் கையாலேயே கண்மணிக்கு கொடு. கொடுங்க. இந்தம்மா நாகாத்தம்மன் கோயில் கூழ். ஓ, நாகாத்தம்மன் கோவில் கூழா? என்னம்மா பாக்குற? கூழ குடிமா. அவசரப்படாத. ஐயோ, என்னம்மா இது? அம்மன் கூழ்ல வேப்பிலை போட்டுட்ட. அம்மன் குள்ள வேப்பில போடுறது வழக்கம். இது உனக்கு தெரியாதா? அது சரி, ஆனா நிறைய போட்டுட்டியே, கசக்குமே. இது கசக்கிற இலை தான். ஆனா இப்ப கசப்பை எடுக்கிற இலை. ஐயோ, என்னம்மா இது? வேப்பில நீல நிறமாயிடுச்சு. இது கசப்பை எடுத்துருச்சு. இப்ப குடிக்கிறேன். கூழுல விஷத்தை கலந்து குடிச்சிட்டு நீங்க கூழா குந்திக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இல்ல டென்ஷனா இருக்குது. ஆமா, என்ன செத்த சவுண்டையே காணும்? யோ, செத்தா எப்படியா சவுண்ட் வரும்? செத்தவா கொடுக்க மாட்டா, சுத்தி இருக்கிறவங்க ஒப்பாரி வைப்பாங்கல்ல, அந்த சவுண்ட காணுங்கிறேன். அது வருது. பாடியா? பேபி. விஷம் உள்ள போனா லெக் வீக் ஆகும்பாங்க. இது என்ன லெப்ட் ரைட் போட்டுக்கிட்டு வருது? நாகாத்தம்மன் கூழு நாக்குக்கு ரொம்ப ருசியா இருந்துச்சு. விஷத்தை கலந்தோம், அது என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த விஷத்தை வேப்பல முறிச்சிருச்சு. இந்த விஷங்களை கோட்டை மாரியம்மன் முறிப்பா. விஷத்தை கொடுத்தும் குழந்தை சாகலையா? விஷம் என்னங்க, அணுகுண்டிய முழுங்கிட்டு ஏப்ப விடும் போல இருக்குது அந்த சிசு. அது குழந்தைங்க இல்ல, குட்டி சாத்தா. பார்ட்னர், லாஜிக்கா குழந்தைய கொல்ல முடியாது.
உன் மேஜிக்கால தான் முடியும். கவலைப்படாத, சத்ரு சம்ஹார யாகம் பண்ற, குழந்தைய தீர்த்து கட்டுற. ஏங்க அந்த யாகத்துக்கு என்ன கொடுக்கணும்? நரபலி கொடுக்கணுமா? ஆஹா. நீ போய.